வணக்கம் நண்பர்களே. சேர்ந்தாப்புல ஒரு 3 நாள் லீவ் கிடச்சப்போ எங்கே போகலான்னு டிசைட் பண்ணப்போ ஃபேமிலியாக கன்னியாகுமரி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். வந்தே பாரத்தில் தான் டிக்கெட் புக் பண்ணோம். நான் வந்தே பாரத்தில் இதான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். நார்மலாக போகிற ட்ரெயினை விட வந்தே பாரத்தில் போகிறது நமக்கு டைம் நல்லா சேவ் ஆகுது. அதே மாதிரி சாப்பாடு அவங்க எப்பவும் கொடுத்துட்டு இருக்கனால அந்த ஒரு கவலை நமக்கு இல்லை. 5 மணிக்கு எக்மோரில் ட்ரெயின் எடுத்தால் 9 மணிக்கு திருச்சி, 10:30 மணிக்கு மதுரை, கரெக்டாக 1:30 மணிக்கு நாகர்கோவில் ரீச் ஆயிடலாம். நாகர்கோவிலில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்தில் வீடு இருக்கிற என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருக்கேன். அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் மொத்த ட்ரிப்பு நாங்கள் போக போகிறோம். அப்படி அவங்க எங்களை கூட்டிகிட்டு போன ஃபஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா, அந்த மகேந்திரகிரி மலைக்கு பக்கத்தில் இருக்க அந்த குத்திரப்பாஞ்சான்னு சொல்கிற இடத்துக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குற அருவியை தவிர ஒரு 3-4 ஸ்பாட் இருக்குது. இது வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாத இடங்கள். அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அதிகமாக இதை பற்றி தெரியும். அப்படி 2-3 ஸ்பாட் தான் இப்போ எங்களை கொண்டு போய் காட்ட போகிறாங்க. ஆனால் அந்த ஸ்பாட்டில் அவ்வளோ சீக்கிரமாக போய் ரீச் பண்ண முடியாது. ஒரு சில சாகசங்கள் பண்ணால் தான் அங்கே ரீச் ஆக முடியும். அதில் முதல் சாகசம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒரு நதியை கடந்து தான் அந்த இடத்துக்கு போனோம். பார்க்க நதி ரொம்ப ஆழம் இல்லாமல் இருந்தாலும் அதோடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த நதியை கடந்ததுக்கப்புறம் ட்ரெக் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே நடந்து போனோம். அப்படி போகும்போது தான் இந்த ஒரு அருமையான ஸ்பாட் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. இதுதான் அந்த குத்திரப்பாஞ்சானில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு. நான் ஃபேமஸான ஸ்பாட் சொன்னாலும் இங்கே ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட அது ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருந்திருக்கு. இப்போ அந்த முதல் மழை பெஞ்சதால தான் இப்போ இந்த தண்ணி வந்திருக்கு. அந்த மலையிலேருந்து முதல் மழை பெஞ்சதால் அந்த தண்ணி ஃபுல்லாக கலங்கலாக தான் வந்திருக்கு. சென்னையிலேருந்து போன எங்களுக்கு அது தண்ணி கலங்கலாக ஒன்றும் தெரியல. அந்த தண்ணியை பார்த்தோன்னே நாங்கள் எல்லாருமே இறங்கிட்டோம். அதுலேயும் அந்த இடத்துல நான் உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அங்கே போய் நான் அங்கே செட் ஆகிட்டேன். நாங்கள் அங்கே ரீச் ஆன கொஞ்சம் நேரத்தில் நல்லா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே மொத்தமாக நனைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே நனை ஒன்றும் இல்லைன்றதால எல்லாம் ஜாலியாக அந்த மழையை என்ஜாய் பண்ணோம். நானும் எத்தனையோ பிக்னிக் ஸ்பாட் போயிருக்கேன். ஆனால் இயற்கையோட இயற்கையாக ஒரு ஆளாரம் இல்லாத அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது எனக்கு மட்டும் இல்லை, கூட வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த ஒரு இடத்துல. ஸோ இந்த இடம் பார்த்து முடிச்சு அடுத்த ஒரு ஸ்பாட்டு போகிறதுக்கு நாங்கள் திருப்பியும் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது திருப்பியும் எந்த நதியை கடந்து வந்தோமோ அந்த நதியை திருப்பி நாங்கள் கடந்து போகணும். இப்போ அந்த ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ அந்த 2வது ஸ்பாட் வந்திருக்கோம். இந்த ஸ்பாட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, அந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி ரொம்ப க்ளீனான ஒரு டனல் வழியாக வரும்னு சொன்னாங்க. அந்த தண்ணி அப்படியே நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ பிரிஸ்டைன் வாட்டர் அந்த டனல் வழியாக வரும்னு சொன்னப்போ அது வழியாக நானும் உள்ளே போயிட்டு நானும் வெளியே வந்தேன். அடுத்து அந்த இடத்துல நான் இப்போ என்னமோ தியானம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த இடத்த பார்த்தோன்னே ஒரு அழகாக ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுக்கலாம்னு தோணுச்சு. அந்த போஸ் அவங்க வீடியோவை எடுத்து வச்சிட்டாங்க. அவ்வளோதான். இந்த குத்திரப்பாஞ்சான் இடம் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோடைய லொக்கேஷன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் நாகர்கோவில் வந்தீங்கன்னா இல்லை கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் வந்து பாருங்கள். இயற்கையோடு இயற்கையாக நம்ம வாழ்றதுக்கு சந்தோஷம் மாதிரி இன்னொரு சந்தோஷம் எதுவுமே இல்லைன்ற உண்மை இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் புரியும். ஸோ மொத்த ஃபேமிலியும் அந்த அழகான இடத்துல வந்து போன அந்த நினைவுகளோடு அந்த இடத்துலேருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் வந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஃபேமஸான இடம் கன்னியாகுமரியில். ஆனால் அதிக மக்கள் வராத ஒரு இடம் தான். இது ஒரு பீச்சு. இதுக்கு பேர் ரஸ்தா காடுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கன்னியாகுமரி வந்தால் எல்லாருமே அந்த விவேகானந்தர் பாறைக்கு போயிடுவாங்க. அங்கே பீச்சுமா எதுவுமே உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு பீச்சாக நீங்கள் என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வரலாம். இந்த பீச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த கூடங்குளம் அணமில் தலை ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும். பீச்சோடைய மறுபக்கம் பார்த்தா உங்களுக்கு கன்னியாகுமரி தெரியும். அதுவும் அந்த திருவள்ளூர் சில தூரத்தில் உங்களுக்கு ஒரு மங்கலாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு அமைதியான பீச் ஆம்பியன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ரஸ்தா காடுக்கு நீங்கள் வரலாம். ஸோ இங்கேருந்து அடுத்து நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை. இந்த வட்டக்கோட்டை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர்கள் அவங்களுடைய அந்த கடல் எல்லை அப்படி பாதுகாக்கவும் அதே மாதிரி கடல் வழியாக வர்ற எதிரிகளை தாக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கோட்டை அமைச்சிருக்காங்க. 3 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. குளச்சல்ன்ற இடத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கும் டச்சு படைக்கு நடந்த மிகப்பெரிய போரில் பார்த்திங்கன்னா டச்சு படை தோற்கடிக்கப்பட்டது. அப்போது திருவிதாங்கூர் மகாராஜா வந்து அந்த டச்சு படையோட தளபதியாக இருந்த யூஸ்டாச்சியஸ் டி லெனோயை வந்து தன்னுடைய படையோட தளபதியாக மாற்றினார். அவருடைய காலத்தில் செங்கலால் கட்டப்பட்ட இந்த கோட்டையை மாற்றி இந்த மாதிரி கருங்கல் கோட்டையை அவர் கட்டினார். இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுன்னு சொன்னாலும் இதோடைய சில பாகங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றில் கட்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. கோட்டையோட சில பகுதிகள் இப்போ கடலுக்கு அடியில் தான் இருக்குது. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அண்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு புராண கட்டிடம் பார்க்குறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மெயின்லேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த வட்டக்கோட்டை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா எதிரிகள் அட்டாக் பண்ணுற ஒரு இடமா தான் வச்சுருக்காங்க. அதான் இந்த சாய் தளம் நீங்கள் பார்க்கும்போது இந்த தளம் வழியாக தான் பீரங்கியை மேலே ஏற்றி கொண்டு போவாங்க. இந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வறை இருக்குது, கண்காணிப்பு அறை இருக்குது, ஒரு ஆயுத சாலை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இதோடைய சில பாகங்கள் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு சொன்னேன். அதுக்கு ஆதாரம் தான் இந்த மீன் சின்னம். இது பாண்டியருடைய சின்னம். ஸோ இந்த இடம் பாண்டியரில் கட்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது கோட்டைக்கு நடுவில் இருக்கிற குளத்துக்கிட்ட நம்ம வந்திருக்கோம்.
அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இந்த குளத்துக்கும் அங்கே இருக்கிற திருவிதாங்கூர் மன்னருடைய அரண்மனையான அந்த பத்மநாபபுரம் பேலஸுக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அடுத்து நாங்கள் கன்னியாகுமரியோட அந்த ஃபேமஸ் விவேகானந்த ராக் அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்க நாங்கள் வந்துட்டோம். நார்மல் லைனில் போனால் ரொம்ப நேரம் எடுக்கும் சொல்லிட்டு அந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் டிக்கெட் ஒன்று இருக்குது, அதை எடுத்து தான் நாங்கள் போயிருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்போ வந்ததுக்கும் இப்போதுக்கும் ஒரே வித்தியாசம், அந்த கண்ணாடி பாலம் அது எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு போட்டில் ஏறி தான் அந்த விவேகானந்த ராக் வரை நம்ம போக வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா இந்த கரையிலேருந்து அந்த விவேகானந்த ராக் வரை ஒரு பாலத்தை கட்டியிருக்க முடியும். அப்படி கட்டியிருந்தால் இந்த போட் சவாரிக்கு உண்டான காசு கிடச்சிருக்காது. அதனால் என்னவோ இந்த போட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பாறையில் தான் விவேகானந்தர் தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. அவருடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த ஒரு மண்டபத்தை அவருக்காக கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி வரதே நிறைய பேர் அந்த சன்ரைஸ் சன்செட் பார்க்குறது தான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த சன்ரைஸ் சன்செட் அழகாக பார்க்க முடியும் நம்மளால். அடுத்து நான் இந்த கன்னியாகுமரிக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும்னு ஆசைப்பட்ட கண்ணாடி பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு பாலத்தை கட்டினதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டு. ஏன்னா நம்ம நிறைய வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி கண்ணாடி பாலத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒன்று இல்லையேன்னு நம்ம ஏங்கியிருக்கோம். ஸோ அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி இப்படி ஒரு பாலத்தை அழகாக கட்டி வச்சுருக்காங்க. பாலத்துக்கு கீழே கடல், அது மேலே நடந்து போகிறது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி புதுசாக கவர்மெண்ட் எதாவது பண்ணனா என் மனசில் தோன்ற ஒரே விஷயந்தான், இதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா ஆரம்பத்தில் அது பராமரிக்கிற காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு அது போக போக குறையும். அப்படி குறையாமல் பார்க்க வேண்டியது பொதுமக்களுடைய கடமையும் இருக்குது. திருக்குறளை எந்த அளவுக்கு நம்ம வியந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தான் திருவள்ளுவருடைய இந்த சிலையும் நான் அப்படி அண்ணாந்து வியந்து தான் பார்க்குறேன் இப்போது. அடுத்து இந்த இடத்துல மனசை நெருடின ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து திருக்குறளுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் வச்சுருந்தாங்க. அதை படித்தா சுத்தமாக புரிய மாட்டுதுங்க. உதாரணத்துக்கு இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாருங்களேன். தி கவுண்டர் கிளான்சஸ் ஆஃப் திஸ் பெல்லி ஆர் ஆர்மி டாட் ஆஃப் தி லவ் ஏஞ்சல். சத்தியமாக ஒரு வார்த்தை கூட புரியலைங்க. அங்கே இருக்கிற முக்கால்வாசி அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் படிச்சுட்டு இருந்தேன், எதுவுமே புரியல. இந்த ஒரு குரல் மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது. வாட்டர் டெப்த் இஸ் லோட்டஸ் ஹைட், மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் மென்ஸ் மெரிட். இதோடைய தமிழாக்கம் ஓரளவுக்கு நான் யூகிச்சேன், நீங்கள் கூட யூகிச்சிருக்கலாம். அந்த ஒரு குரலை மட்டும் இப்போ உங்கள்கிட்ட காட்டுருங்க. இதோ அதாங்க அந்த குரல். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. சம்மந்தப்பட்ட யாராவது இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் கோயில். இந்த கோயில் ஒரு குருக்களை மீட் பண்ண அவர் நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. தர்மராஜா எல்லாம் ஒரே கல்லுல பண்ணிருக்கான். மண்டபம் 3 எல்லாம் ஒரே கல்லு தான். இதுல தாங்களே இருக்காங்க. மெட்டல் எல்லாம் ஸ்டோன்ல தான் பண்ணிருக்கு. ஒரே கல்லுல சேர்த்து இடது காது வழியா விட்டா வலது காது வழியா அந்த பக்கம் வரும். ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, நல்ல காரியத்தை நல்ல விஷயத்த யாரு சொன்னா அவர் யாரா இருந்து போறாரு, அவர் சொன்னது நமக்கு நல்லது பட்டா நல்லதை மாத்திரம் கேட்போம். பழைய காலங்களில் ஆண்கள் கோபக்காரங்களா இருந்து அவங்க சாந்தப்படுத்துறதை சுத்தி இந்த மாதிரி இடது காது நோண்டி விட்டுருவாங்க. இவ்வளவு நுட்பமா பண்ணிருக்காங்க பாருங்க. எந்த ட்ரில் மிஷினோ கிடையாது. ஊசி போலாத இருக்கும் ஒளி, அதை வச்சு இப்படி சிரிக்கி சுசீந்திரம் கோயில் இருக்கிற இசை தூண்கள் முருகன் அப்படியே காது வச்சுங்க, நல்லா இருக்கும். சுசீந்திரம் கோயிலுக்கு அப்புறம் நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா நாகராஜா கோயில். நாகர்கோயில் ஒரு இடம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு அந்த பேர் வரத்துக்கு காரணமான கோவில் தான் இந்த நாகராஜா கோவில். கோயிலில் எங்கே பார்த்தாலும் நாகருடைய சிலையாக இருக்கும். அது அந்த மதில் சுவராக இருந்தாலும் சரி, சுற்றுச்சுவரில் இருந்தாலும் சரி, கோயிலை சுற்றி ஃபுல்லாக நாகராஜாவுடைய சிலைகளாக இருக்கும். கோயில் பார்த்திங்கன்னா அந்த கேரளா பாரம்பரிய முறைப்படி கட்டியிருக்காங்க. கோவிலுடைய குளத்தை சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சுவர் பார்த்திங்கன்னா அதில் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த நாகர் சிலையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கு கீழே நிறைய நாகர் சிலை இருக்கும். அங்கே வெளியே ஒரு கடையில் அந்த மஞ்சள் பொடி வாங்கிட்டு அங்கே இருக்கிற நாகருக்கு மேலே போடுறது இங்கே ஒரு சடங்காக நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஒரு பிரார்த்தனை செஞ்சு முடிக்கலாம். அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ் வந்திருக்கோம். இதுதான் அந்த திருவிதாங்கூர் மகாராஜாக்கள் வாழ்ந்த பேலஸு. தமிழ்நாட்டில் பல மன்னர்கள் கட்டின கோவில்கள் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில்களாக இருந்தாலும் அந்த மன்னர்கள் வாழ்ந்த அந்த அரண்மனையை நம்ம பார்த்ததில்ல. பட் இந்த இடத்துல ஒரு திருவிதாங்கூர் மகாராஜா எப்படி வாழ்ந்திருப்பாரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உண்மையாகவே இது மிக பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் தான். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த தேக்கு மரத்திலே கட்டப்பட்ட ஒரு அரண்மனை தான் இது. மொசைக்கு டைல்ஸ் எல்லாம் இல்லாத அந்த காலகட்டத்திலே அந்த தரையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது.
பொதுவாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடு வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. இந்த மொத்த பேலஸும் அதே மாதிரி அந்த கேரளா ஓடு வச்சு தான் மொத்தமாக கட்டியிருக்காங்க. இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருந்தாலும் இதை நிர்வகிக்கிறது கேரளா கவர்மெண்ட் தான். திருவிதாங்கூர் மன்னர் உபயோகப்படுத்தின கட்டில், அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு பொருள் அவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணார்ல இங்கே பார்க்கலாம். ஈவன் அவர் யூஸ் பண்ண டாய்லெட் வரி அங்கே இருக்குது. அந்த காலத்தில் ஒரு இந்தியன் டாய்லெட் அவர் கட்டியிருந்திருக்காரு. ஸோ கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத இடம்னு சொன்னால் இந்த பத்மநாபபுரம் பேலஸை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்து எங்கள் கன்னியாகுமரி ட்ரிப்போடைய கடைசி இடம் நாங்கள் வந்திருக்கோம், திருப்பரப்பு ஃபால்ஸ். தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான ஃபால்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் அருவின்னு சொன்னாலே குற்றாலம், பாபநாசம் இதான் எல்லோரும் மைண்டுக்கு வரும். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு படி மேலே தான் இந்த திருப்பரப்பு ஃபால்ஸை நான் பார்த்தேன். எப்படி கேரளாவில் அதிரம்பள்ளின்னு ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கோ அதோட ஒரு சின்ன மினியேச்சர் மாடல் மாதிரி தான் இந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்குது. அதுவும் நாங்கள் போன சமயத்தில் நல்லா தண்ணி வந்ததால் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. கன்னியாகுமரி இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்திருக்கேன். பட் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. கன்னியாகுமரிக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இந்த திருப்பரப்பு ஃபால்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி தான் வந்திருக்கோம். ஆனால் கன்னியாகுமரியில் 2 நாளில் எல்லா இடத்தையும் கவர் பண்ணதால் ஒரு நாள் பாக்கி இருந்தது. எங்கே போகலான்னு முடிவு பண்ணப்போ ட்ரிவேண்ட்ரம் போகலாம் முடிவு பண்ணி ட்ரிவேண்ட்ரம் நோக்கி போயிட்டுருக்கோம்.